அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வருகை தந்த அனைத்து விவசாய நல்லுணர்களுக்கும் நம்ம கிராமத்தாளர்களுக்கும் கைஃபா லைஃப் மெம்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கைஃபாவில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, கைஃபா சார்பாக ஐயா தோழர் நல்லகண்ணுக்கு நம்ம செவ்வனுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு நல்லகண் ஐயா எந்தெந்த விதத்துலனா விவசாய போராட்டத்திலேருந்து எல்லா முன்னெடுப்புலையும் நமக்கு முன்னோரமாக இருந்திருக்காரு. இன்னொருத்தருக்கு செவ்வனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இவர் சுக்கரன் சிங் போன தடவை நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் குறைஞ்சபட்ச ஆதரவு விலைக்காக டெல்லியில் இருந்த போராட்டத்தில் இவர் உயிர் நீத்த இளைஞர். 21 வயசு தான். இவர் 2 பேருக்கு என்னென்னா 100 வயசுக்காக மக்கள் பணியில் பண்ணவர். இவர் இளைஞர், இப்போ தான் ஆரம்பித்தவர். 2 பேருமே பிப்ரவரியில் தவறியிருக்காங்க. அந்த ஒரு நினைவு நாள் இது, முக்கியமான நாள். இங்கே லைஃப் மெம்பர் எல்லாருக்கும், விவசாய பெருமக்களுக்கும், நல்லுணங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் முக்கியமாக ராஜ்விந்தர் சிங் அண்ணன் பஞ்சாப்லேருந்து வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணுன்னா, ராஜ்விந்தர் சிங் அண்ணன் யாருன்னா, இங்கே தென்னிந்திய விவசாய ஒருங்கிணைப்பாளர். இவர் ஒருங்கிணைப்பாளர்னால் வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, கடைமடைக்கு இது கடைக்கோடி கிராம பேராவரணி. இந்த கிராமத்துக்கு 5 வருஷத்தில் 10 தூரம் வந்திருக்காரு. அப்போ தென்காசி, வெள்ளூர், இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் பஞ்சாப்லேருந்து இதுக்காக மெனக்கெட்டு ஒரு 5 வருஷம் செதறி கிடைக்கிற எல்லா விவசாய சங்கமும் ஒருங்கிணைக்கிறாரு. விவசாயிகளும் ஒருங்கிணைச்சார். ஒரு விவசாய சங்கமும் இன்னொரு விவசாய சங்கமும் எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோம்னா, ஒரு தலைவர், நீ வேறு மாவட்டம், நான் வேறு மாவட்டம், உன் கொள்கை வேறு, என் கொள்கை வேறு, நீ பண்ணுறது நெல், இவங்க பண்ணுறது பயிர்னு, இந்த மாதிரி பல பிரிஞ்சு கிடக்கிற எல்லா விவசாய சங்கத்தையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைக்கிறதுல களப்பணி நிறைய ஆட்டியிருக்காரு. இப்போ நான்லாம் தஞ்சாவூர்காரனாக இருந்தாலும் இதுவரையும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 5 போராட்டம் 6 போராட்டத்துக்கு தான் நான் போயிருப்போம், குறைஞ்சபட்ச ஆதரவு விலைக்கு, விவசாய ஒருங்கிணைப்புக்குன்னு. இவர் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருந்துட்டு தென்னிந்தியாவிலேருந்து இங்கே வட இந்தியாவிலேருந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 பண்ணேன்னா இவர் ஒரு 50 போராட்டத்துக்காக ஒருங்கிணைச்சிருப்பார். அவ்வளோ தூரம் ஒருங்கிணைக்கிறவர். இவரோட கொள்கை என்னென்னா, எல்லா சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் ஒருங்கிணைச்சு எம்எஸ்பிக்கு ஒத்த குரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒழிக்கணும், இந்த கொள்கைக்காக அவர் வந்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் 2004 உருவாக்கப்பட்டது விவசாயிக்காக. கடைசி ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு விவசாய சங்கம் வேணும்னும் போது பெருசாக எங்களால் ஈடுபாடோடு பண்ண முடியாது. ஐயா காந்தி கோவிந்தசாமியாக இருக்கட்டும், எம்எஸ்பி யாராவது உருவாக்கிறாங்க. கைஃபாவோட பெரும் பயணம் எங்களுக்கு எப்படி போச்சுன்னா, நீர் மேலாண்மை பிரதான பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கு முழுசாக அர்ப்பணித்தவங்க எங்கள் டீம் யாருன்னா, தங்ககண்ணன், கார்த்தியண்ணன், பிரபாரண்ணன், ஷாஜகான் பாய், அசோக், இவங்களாம் டீம் டெடிக்கேட்டடாக 365 நாளும் தன்னார்வோட 1 ரூபா சம்பளம் இல்லாமல் 6 வருஷமாக ஒரு 300 குளத்துக்கு பயணிச்சிருக்காங்க. இவங்க இந்த இலக்குலேருந்து இன்னொரு இலக்கு எடுத்துகிட்டு போகிறது பெரிய கஷ்டம். எம்எஸ்பிங்கிற பெரிய இலக்கு. இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இங்கே நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. கடைசி 2-3 வருஷத்தில் எக்ஸ்பா பண்ணிகிட்ருக்காங்க. இவர் பெரும் பங்கு இந்தியாவுக்கு நேஷ்னல் லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. நான் நேஷ்னல் லெவலில் 2 விஷயத்தை நான் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே எம்எஸ்பிங்கிறது என்னென்னா, இது ஒரு விவசாய சங்கம் மட்டும் முன்னெடுக்கிறது கிடையாது, எல்லா விவசாயிகளும் எல்லா விவசாய சங்கமும் சேர்ந்து முன்னெடுக்கிறது. அதுக்கு பெரும் ஒருங்கிணைப்புக்கு இவர் களப்பணி ஆட்டிகிட்ருக்காரு. இவரோட பணி இப்போ தெரியாது. ஒரு ஒரு பாலிசி அண்ட் ரெகுலேஷனில் ஒன்று பாஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். நமக்கு ஒரு விவசாய உற்பத்தியை சைஸ் மூலமாக விலை நிர்ணயிக்கலான்னு ஒரு பாஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது தப்புன்னு சொல்லி போராடுறதுக்கு ஒரு குழு இருந்துச்சு. இவங்களால ஒரு 10 லட்சம் விவசாயம் ஒருங்கிணைக்க முடிஞ்சிச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விவசாய சங்கத்தையும் ஒருங்கிணைச்சாங்கன்னா நமக்கான உரிய விலையை நம்ம எடுத்துடலாம். இங்கே நிறைய விவசாய சங்கங்கள் உண்மையில இன்டெலெக்சுவலாக நல்லா போராடிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இவங்கள மாதிரி அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது நம்ம இலக்கை ஈஸியாக எட்டி பிடிக்க முடியும். அதுக்காக வந்திருக்காரு. அப்போ ஐயா நல்லகண்ணுக்கும் ஒரு செவ்வனுக்கும் செலுத்திட்டு, ப்ளஸ் சுக்கரன் சிங்குக்கும் ஒரு வணக்கம் செலுத்திட்டு இங்கே இருக்க விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு வந்தார். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பெரிய மாநாடு நடத்த வேண்டியது. இவர் வரதுனால இன்டெலிஜென்ஸ் 144 தடை போட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டம், பஞ்சாப் விவசாயிகள் ஒரு போராட்டம் எடுக்கிறாங்கன்னா ஏர்போர்ட்டில் ஏறும்போது கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் போராட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு எங்கெங்கன்னா முட்டுக்கடை போட முடியுமோ அந்தளவு முட்டுக்கடை போட்டிருக்காங்க. சர்வன் சிங்கு நிறைய பேர் வரும்போது நான் சந்திச்சிருக்கேன். டெல்லியில் பெரிய ரயில் மறியல் நடக்கும். ஏர்போர்ட்லேயே ஒரு 2 நாள் 24 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணினா உள்ளே வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு முன்னெடுக்கிற போராட்டத்தை மத்திய அரசாங்கமோ சரி, அங்கே இருக்கிற அரசாங்கமோ சரி, ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வழி வைப்பாங்க. ஏன்னா இவங்க குரல் ஓங்கி கேட்கும். அதனால் இவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிப்போம். இவரை யாராவது சந்திச்சு